இந்த டங்ஸ்டன்ல இருந்து எடுக்கக்கூடிய வருமானம் ₹1 கூட மத்திய அரசுக்கு போகாது. இது எல்லாமே மாநில அரசுக்கும் லோக்கல் மினரல்ஸுக்குன்னு ஒரு கலெக்டர்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு தான் போகும். 50% அங்கேயும் 50% இங்கேயும். நாங்க மத்திய அரசு வந்து மக்களுக்கு எதிரான எந்த திட்டத்தையுமே கொண்டு வராது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும். சித்தாந்த ரீதியா ஒரு விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எந்த காலத்துலயும் பிஜேபி செயல்படாது. அவங்க வந்து 9/12 வந்து தீர்மானம் போடுறாங்க. இங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு இந்த பகுதியில வந்து டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா 10ஆம் தேதி வந்து ஈஸியா லாக் பண்றாங்க. இது மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான் மாநில அரசு லாக் பண்ண முடியும். இது மத்திய அரசு சம்பந்தமே இல்லை. நான் வந்து இந்த பகுதியில 4900 ஏக்கரையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் உண்மையிலேயே நம்ம அந்த மக்களுக்கான வந்தவரா சொல்லலாம். எந்தவித அதிகாரம் கட்சியோட பிரதிநிதியா இருக்கிற அண்ணாமலை மக்களுக்காக இவ்வளவு பெரிய இதை சொல்றவரு, இவரு முதலமைச்சரா வந்தாதான் நான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் நிறைய பேர் பேசிருக்காங்க, அண்ணாமலை சுயேட்சை அடிக்க சொல்லுங்க, நாளைக்கு நாங்க எம்எல்ஏ இருக்காங்க. கவர்மெண்ட் கேபினெட்ல பாஸ் பண்ண ஒரு விஷயத்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல அவங்க வந்து மாத்தி கொடுக்குறாங்கன்னா அந்த மாநிலத்தவரோட எந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்திருப்பாரு, எந்த அளவுக்கு அதை மக்களோட இதை எதிர்பார்க்கிறாரு, இந்த மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் சாமினா கூட மக்கள் மனசுல முதல்வர் அண்ணாமலை தான். அதுல எந்த விதமான இதுவுமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜக மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ராஜசிம்மன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப டங்ஸ்டன் விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துல, நீங்க மாவட்ட தலைவரா இருக்கக்கூடிய அரட்டாப்பட்டி வல்லாலப்பட்டியில் உள்ள அங்க உள்ள பிரச்சனை. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து வந்துட்டு போனாங்க, திரும்ப நீங்க டெல்லிக்கு போனீங்க, ரத்து ஆயிருச்சு. ஆனா இந்த ரத்துக்கு முக்கிய காரணம் திமுக தான் சொல்லிட்டு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தமிழக முதல்வர் வந்துட்டு போயிருக்காரு. 2வது வந்து எங்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் ஒன்றிய அரசு அஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பா தலைவர் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. இந்த போராட்டத்துக்கு வந்து அப்ப வந்து என்னன்னா 2வது இன்னொன்னு சொல்றாங்க, இந்த திட்டம் வர்றதுக்கு காரணமே மத்திய அரசு தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இங்க பிஜேபி தரப்புல என்ன சொல்றீங்கன்னா, நாங்க தான் அது வந்து மக்களுக்கு உணர்வு எடுத்து ரத்து பண்ணணும்னு சொல்றீங்க. இதோட உண்மை நிலவரம் என்ன சார்? ஆக்சுவலா அந்த திட்டம் வந்து பல ஆண்டுகளாவே போயிட்டு இருக்கு. இதுல வந்து முதல்ல வந்து இங்கிருந்து தமிழக அரசுல இருந்து ஒப்புதல் வழங்கி இந்த பக்கத்துல நீங்க வந்து கனிம வளம் இருக்கு, நீங்க டங்ஸ்டன் பயன்படுத்திக்கலாம். இது மினரல்ஸ்ல வந்து 3 வகை இருக்கு. இப்போ நம்ம கல்லு, மண் இதெல்லாம் மினரல்ஸ் தான். இதெல்லாம் ஆர்டினரி மினரல்ஸ். இது வந்து தமிழக அரசே பயன்படுத்திக்கலாம். அதாவது நேச்சுரல் மினரல்ஸ், அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபைட் மினரல்ஸா இருக்கு. அந்த இதுல டங்ஸ்டன் இருக்கு. டங்ஸ்டன் எடுக்கிறதா இருந்தா அது மத்திய அரசு தான் அதுக்கு முழு அனுமதி கொடுக்கணும். இவங்க இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கு, இந்த பகுதியில டங்ஸ்டன் நாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தான் மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுது. ஏன்னா இந்த டங்ஸ்டன்ல இருந்து எடுக்கக்கூடிய வருமானம் ₹1 கூட மத்திய அரசுக்கு போகாது. இது எல்லாமே மாநில அரசுக்கும் லோக்கல் மினரல்ஸுக்குன்னு ஒரு கலெக்டர்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு தான் போகும். 50% அங்கேயும் 50% இங்கேயும். இதுல வந்து டங்ஸ்டன் வந்து என்னன்னா மத்திய அரசு பொறுத்தவரைக்கும் தேவை இருக்கு. உலக அளவுல இன்னைக்கு வந்து ஒரு செல்போன் பயன்படுத்துறோம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு கனிமல தேவை இருக்கு, காப்பரோ ஏதோ ஒன்று தேவை இருக்கு. அப்ப தேவைப்படும் போது அவங்க வந்து எடுக்கும்போது அவங்க அதுக்கான பரிந்துரை பண்ணதான் செய்வாங்க, பண்ணியிருக்காங்க. பண்ணதுலயும் வந்து ஒண்ணு என்ன கொடுத்துருக்காங்க, வேதாந்தா நிறுவனம் தான் வந்து இந்த பகுதியில டங்ஸ்டனுக்கு ஆய்வு பண்றதுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுத்து அவங்க போய் தமிழகத்துல உள்ள ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ல வந்து வெரிஃபிகேஷன் வாங்கிக்கணும். முதல்ல வாங்க வேண்டியது பஞ்சாயத்து போர்டு அந்த ஊரு அங்க இருக்க பஞ்சாயத்து போர்டுல வாங்கணும். இல்ல அங்க அரிட்டாப்பட்டி அந்த எந்த பஞ்சாயத்தும் அந்த மாதிரி வாங்கணும். அந்த பஞ்சாயத்துல வாங்கணும். அடுத்து வந்து இபில வாங்கணும். அடுத்து வந்து ஃபாரஸ்ட்ல வாங்கணும். அடுத்து வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த முக்கியமான ஸ்டேச்சர் அது மாதிரில வரும். அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போடும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரும். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2 டிபார்ட்மெண்ட் வாங்க வேண்டியிருந்தா இதுல தமிழக அரசுல 5 டிபார்ட்மெண்ட் இது வாங்கணும். பெர்மிஷன் வாங்க சொல்லி மட்டும்தான் இந்த உங்களுக்கு வந்து இது கொடுத்தது. அதாவது பெர்மிஷன் யாரு கொடுத்தது? மத்திய அரசு கொடுக்குது. வேதானந்தா குரூப் இருக்காங்கல்ல, வேதானந்தா குரூப், அவங்களுடைய இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் போய் அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அந்த இது டங்ஸ்டன் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுலதான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இதை வந்து மக்கள் ஏத்துக்கல. சார், அவங்க அனுமதி கொடுத்த பின்னாடிதான் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களா? ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களா?
என்ன பண்ணலன்றீங்க? ஆராய்ச்சி வந்து அது முன்னாலே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. பண்ணி இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கு, இந்த படிவத்துல டங்ஸ்டனோட. ஆமா சார், இப்ப ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த நீங்க சொல்ற மாதிரி அனுமதி பெறாம ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கன்றீங்களா? வேதானந்தா குரூப் வந்து இதுல ஆராய்ச்சி பண்ணி எந்த இடத்துல வந்து சுரங்கம் அமைக்கலாம், எங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் அந்த இது அந்த இது கொடுக்குறோம், கொடுக்குறாங்க, மத்திய அரசு கொடுக்குறாங்க. அதுலயுமே வந்து என்னன்னா, இது ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ல தமிழக அரசோட டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். வாங்குறதுக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. அது வாங்குற ஸ்டேஜ்ல நிக்குது. இதுக்கு இன்னும் 3-4 லைசன்ஸ் இருக்கு, 3 தேர்ட் லைசன்ஸ் தான் இருக்காங்க. இது வந்து இன்னும் 6th லைசன்ஸ் போகும்போது தான் இது வந்து அவங்க உள்ளே போக முடியும். இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி மக்களை கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து அந்த பகுதியில இருந்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இது வந்து நமக்கு வந்தா நமக்கு வந்து விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா போராட்டம் பண்றாங்க, எல்லா கட்சிக்காரும் ஆதரவு தர்றாங்க. அதுல கூட நீங்க கூட போன தடவை இன்டர்வியூ கேட்டீங்க, நீங்க மட்டும் ஏன் ஆதரவு தரல அப்படின்னு. நாங்க மத்திய அரசு வந்து மக்களுக்கு எதிரான எந்த திட்டத்தையுமே கொண்டு வராது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும். சித்தாந்த ரீதியா ஒரு விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எந்த காலத்துலயும் பிஜேபி செயல்படாது. அதுல வந்து இல்ல சார், இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இது மாநில அரசு தான் வந்து அனுமதி வாங்குது டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு. மாநில அரசு டங்ஸ்டன் இங்க இருக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி, எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு பரிந்துரை பண்றாங்க. ஆனா மக்கள் போராட்டம்ன்றது, மக்கள் போராட்டத்துல திமுகவும் ஆதரவு தராங்க. அமைச்சர் போனார்ல, அமைச்சர் போனாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அதாவது இதுல வந்து இந்த வருமானம் யாருக்கு வரும்னு சொல்லிட்டேன், மாநில அரசு எப்படியாவது இந்த டங்ஸ்டன் கொண்டு வரணுங்கிறது அவங்க நிலைப்பாடு, திமுகவோட நிலைப்பாடு. டங்ஸ்டன் கொண்டு வந்தா தமிழக அரசுக்கு லாபம், தமிழக நிறைய இது லாபம் இருக்கு, கமிஷன் ஏதோ ஒண்ணு வரும் அவங்களுக்கு. டங்ஸ்டன் வராட்டி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இதுதான் எங்களுக்கு மத்திய அரசுக்கு அதை வந்து வருமானம் இல்லைன்னு சொல்லி மேலே மினிஸ்டரே சொல்லிட்டாங்க. மினிஸ்டர் அவங்களுக்கு நாங்க போய் பார்த்து பேசும்போது மினிஸ்டரே வந்து இதுல ₹1 கூட மத்திய அரசுக்கு வருமானம் கிடையாது, டங்ஸ்டன் தேவைப்படுது, டங்ஸ்டன் வந்து இந்தியா நாட்டோட வளர்ச்சிக்கு தேவைப்படுதுன்னு சொல்றதா மத்திய அரசோட நிலைப்பாடு. அதுல வருமானத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த திமுக அரசு உங்களுக்கு கருணாநிதி வாரிசுகளுக்கு வருமானம் தான் என்னன்றது அவங்களை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, பணம் தான் உங்களுக்கு நோக்கமா இருக்கும். அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, டங்ஸ்டன் ரத்து அறிவிப்பு, இதுக்கு பின்னாடி வந்து தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து சுமார் 2 வருட போராட்டங்கள் செய்து அதை ரத்து பண்ண விட்டான். ஆனா டங்ஸ்டன் 2 மாசத்துல போராட்டம் பண்ணி அதை ரத்து பண்ண வச்சுட்டோம் அப்படின்றது. அதாவது அந்த 3 விதமான சட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ரொம்ப சாதகமான சட்டங்கள். அந்த 3 சட்டங்கள்ல ஒரே ஒரு சட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா, நானே ஒரு வாழை விவசாயி தான், வாழை விவசாயி. நாங்க வந்து 10 மாசம் விவசாயம் பண்ணி எங்க சொந்த நிலத்துல சொந்த தண்ணீர், கரண்ட், இது முறம் எல்லாம் போட்டு 10 மாசம் விவசாயம் பண்ணி ஒரு வாழைத்தர கொண்டு போய் ஒரு கமிஷன்ல கொடுத்தோம்னா அவங்க வந்து எங்கள்ட்ட 80,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஒரு தார் 80 ரூபாய்க்கு வாங்குவாங்க. வாங்கி அவங்க இறக்கி அவங்க இதுல வச்சு அடுத்த நிமிஷம் அது 160 ரூபாய்க்கு விற்பாங்க. 10 மாசம் இருந்து உழைச்சு கொண்டு வந்து வாங்குற விவசாயிக்கு வெறும் 80 ரூபா, அதை மாத்திர கமிஷன் கடைக்கு 180 ரூபா, அதேதான், அதே லாபம் கிடைக்குது. இதை வந்து மத்திய அரசு என்ன சொல்லிருந்துச்சுன்னா, நீங்க கமிஷன் கடைக்காரங்க நேரடியா விவசாயி இடத்துல போய் தான் வாங்கணும், கொள்முதல் வந்து விவசாயி தான் விலை நிர்ணயம் பண்ணணும், அவர்கிட்ட இருந்து வெட்டி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 வருஷம் போராட்டம் பண்ணாங்கன்னா விவசாயத்தினால பூராமே வியாபாரிகள் தான் பண்ணாங்க. வியாபாரிகள் வியாபாரம் பாதிக்கப்படும் சொல்லி அங்க போய் அங்க பாத்தீங்கன்னா பூரா மெத்தையை போட்டு ஏசியை போட்டு படுத்து தூங்கினாலே தவிர மற்றபடி அதுல அடிப்படை விவசாயிகள் அதுல போராட்டம் பண்ணல. அதுக்காக தான் அந்த 2 வருஷம் அது வந்து மத்திய அரசு விவசாயிகளுக்கு நன்மை இருக்குன்ற காரணத்துக்காக ரொம்ப யோசிச்சு கடைசியில அது ரொம்ப இது வந்து ரொம்ப அகேன்ஸ்டா போகுது அப்படிங்கிற அடிப்படையில தான் அது வந்து கொண்டு வந்தாங்க. இதை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. இதுல போராட்டம் பண்ணவங்க எல்லாருமே விவசாயிகள் கொஞ்சம் சில தூண்டுதல் இருந்துச்சு. அதாவது விவசாயில கொஞ்சம் சரியா தெரியாதவங்களுக்கு தப்பா மோடி சர்க்காரை போய் தப்பா சொல்லி மக்கள் தெளிவா தானே இருந்தாங்க கடைசி வரை. மக்கள் 100% தெளிவா இருக்காங்க. மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு மத்திய அரசை பொறுத்தளவுக்கு எந்த காலத்திலையும் விவசாயிகளை கைவிடாது, விவசாயிகளுக்கு வந்து எதிர்ப்பா செயல்படாது அப்படிங்கிற ரொம்ப சாதகமா இருந்துச்சு. இதோட மாநிலத்தோட நிலைப்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல இப்ப இடையில அந்த பேரணியில கூட மக்கள் இடையில வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது சில கோஷங்கள் இருந்தாலும் அவர்கள் அப்புறம் தானே மக்கள் படுத்தினாங்க. ஆமா, கோஷம் போட்டவங்க அப்புறப்படுத்தினாங்க. கோஷம் போட்டது யாருன்னா அவங்க கம்யூனிஸ்ட், அந்த திமுக, அவங்க நமக்கு எதிர்கட்சியை தான் கோஷம் போடுறாங்களே தவிர மற்றபடி மக்கள், அந்த விவசாய மக்கள் யாருமே மோடி எதிர்த்தோ மத்திய அரசு எதிர்த்தோ இல்ல மாநிலத்தை எதுவுமே அவங்க எந்த ஒரு சின்ன காயம் கூட வரல. இவ்வளவு பெரிய ஒரு 50,000 பேர் சொல்றாங்க, 20,000 பேர் வந்திருப்பாங்க. எப்படி ஒருத்தர் கூட ஒரு பஸ் கண்ணாடி, ஒரு பேரிகார்டு கூட ஒரு டேமேஜ் ஆகல.
ஆனா அந்த பேரணியில சார் கிட்டத்தட்ட அந்த பேரணியில கலந்துக்கிட்டு ஒரு 5000 பேர் மேல திமுக அரசு வழக்கு போட்டிருக்கு. ஆனா அவரே வந்து இந்த பாராட்டு விழாவில் கலந்து கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. அது வந்து வழக்கு அது என்ன கேன்சல் பண்றாங்கன்னா 10ஆம் தேதி மாநிலத்தவர் வல்லார்வட்டிக்கு வரான்னு சொல்லி அங்க சொல்றாரு. நான் வந்து இந்த வழக்குகளை வித்ட்ரா பண்றதுக்கு நான் பரிந்துரை முயற்சி பண்றேன்னு சொன்னாரு. 12ஆம் தேதி கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லா கேஸும். ஆனா அங்க இருந்த விவசாயிகள் வந்து ஒரு சில பிரச்சனைகளை சொல்றாங்க. ஆனா இப்ப சரியாயிருச்சுன்றாங்க. அதாவது கொஞ்ச நாள் இடையில வந்து ஈஸியா பார்க்க முடியல. ஆமா உண்மைதான். அது வந்து அவங்க வந்து 9/12 வந்து தீர்மானம் போடுறாங்க. இங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு இந்த பகுதியில வந்து டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா 10ஆம் தேதி வந்து ஈஸியா லாக் பண்ணிட்டாங்க. ஈஸியா லாக் பண்றாங்க. இது மாநில அரசு கட்டுப்பாட்டுல தான். மாநில அரசு லாக் பண்ண முடியும். இது மத்திய அரசு சம்பந்தமே இல்லையே. அவங்க லாக் பண்ணிடுறாங்க. ஆனா 10ஆம் தேதி ஜனவரி 10 வந்து மாநிலத்தவர் இங்க விளையாட்டுக்கு வர்றாருன்னு சொன்னா அன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு ஈஸி ரிலீஸ் பண்றாங்க. இவர் அதை பத்தி பேசிடுவாரு, அங்க போய் ஈஸி லாக் பண்ணிருக்காங்கன்னு பேசிடுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க கூட போன தடவை கேட்டீங்க. மூர்த்தி எப்படி எடுத்தாங்க, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரே அவர் தான், அவரே லாக் பண்ண முடியும். இல்ல அவர் லாக் பண்ணிட்டு தான் மக்களா வந்து போராடுறாரு. ஆமா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து லாக் பண்ணிருக்காரு. 1 மாசம் லாக் பண்ணி வச்சிருந்தாருல. இது அங்க இருக்க மக்களுக்கு தெரியும்ல. மக்களுக்கு என்ன தெரியும் சார்? நேத்து ஒரு முதலமைச்சர் வந்துட்டு போனாரு. வந்துட்டு போனீங்கன்னா எங்க சேலத்துல இருந்து பஸ்ல வர்றாங்க, இங்க மதுரை டவுனுக்குள்ள இருந்து போறாங்க. அந்த பகுதியில இருந்து யாரும் அங்க வளர்வட்டி கிராமத்துல பக்கத்து ஊர் தான் நமக்கு. நிறைய பெண்கள் ஒன்னும் விரும்பி போகல. அது சரி, ஏதோ முதலமைச்சர் இருக்காரு இன்னைக்கு. என்ன இருந்தாலும் முதலமைச்சர் அவர் எதிர்கட்சி என்னவா தப்பு பண்ணினா கூட முதலமைச்சர் நமக்கு அப்படின்னு அடிப்படையில் பார்க்க வந்திருப்பாங்களே தவிர யாரும் விரும்பி வந்து பார்க்கல. மாநிலத்தலைவர் அவங்க அண்ணாமலை அவங்க வந்த அன்னைக்கு எவ்வளவு ஒரு வரவேற்பு புன்னகையோட, அதாவது டங்ஸ்டன் ரத்தாத காலத்துல அவங்க வரவேற்பு கூட நேத்து அவங்களுக்கு முதலமைச்சர் இருந்த மாதிரி யாரும் அவங்க சொல்லல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்தாங்க. அந்த மக்கள் போராடிட்டு இருக்கும்போது டங்ஸ்டன் ரத்துக்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்தாங்க. குறிப்பா பாஜக தலைவர் அண்ணாமலையுமே வந்தாரு. திமுக சார்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலினோ துணை முதல்வரோ வர கிடையாது. அது சார் அன்னைக்கு அவங்க வரல. முதல்ல போனாரு சொன்னாங்க. மூர்த்தி போனாதான் இல்ல, அமைச்சர் மூர்த்தி மூர்த்தி வந்து அந்த ஏரியானால அவர் தான் அந்த போராட்டத்தை உருவாக்குனவர். அவருக்கு வந்து டங்ஸ்டன் வர்றதுல என்ன லாபம்ன்றது மாநிலத்தவர் அன்னைக்கு என்ன அவங்க ஒரு வெங்கடேசன் அவர் என்ன பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்றத அவரே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்கன்றது. அவங்க வந்து அந்த இல்ல சார், மாநில அரசு தானே அந்த டங்ஸ்டன் வேணும்ன்றாங்க. அப்புறம் எதுக்கு அமைச்சரும் சு வெங்கடேசன் எதிரா நிக்கணும்? ஒருவேளை மக்கள் இல்ல சார், ஒருவேளை மக்கள் போராடிட்டாங்க, வேற வழியில தப்பிக்க முடியலன்றனால பல்ட்டி அடிச்சிட்டாங்களா? இல்ல, அது வந்து அவங்க போராட்டத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி மக்கள் மத்தியில அவங்களுக்கு எதுவும் நாளைக்கு ஓட்டு வாங்கணும்ல. ஏற்கனவே சு வெங்கடேசன் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு, அந்த பகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அதுக்காக அவர் ஏதோ மக்கள் மனநிலை திருப்திப்படுறதுக்காக போயிருக்காங்க தவிர மற்றபடி இது இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்தாரு யாரு, நம்மளுடைய துணை முதலமைச்சர். அவர் பையனும் வர்றாரு. அலங்காநல்லூர்ல இருந்து வல்லார்வட்டிக்கு ஒரே ரோடு. மிஞ்சி போனா ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகவே போகாது. ஏன் அங்க போல? அன்னைக்கு போயிருக்கலாம்ல. அன்னைக்கு ரத்தாம தான் இருந்துச்சு. அன்னைக்கு போய் நான் வந்து உங்களுக்கு ரத்து பண்ணி தர்றேன், நம்ம கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ரத்து செய்யாதுன்னு சொல்லி துணை முதல்வர் சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு அடுத்து இந்த டங்ஸ்டன் விஷயமா நாங்க டெல்லியில இருக்கும்போது இங்க சிவகங்கைக்கு வந்திருந்தாரு முதலமைச்சர். சிவகங்கையில இருந்து அவரு அது வழியா தானே போகணும், மேலூரை தாண்டி தானே சிவகங்கை. அங்கிட்டு தெரியல. அவரு அந்த நகரம்பட்டின இடத்துலதான் அந்த வாழுக்கு வெளியாம்பலம் சிலை திறந்தாரு. நகரம்பட்டியில இருந்து மேலூர் வழியா வந்தோம்னா மிஞ்சி போனா ஒரு 27 கிலோமீட்டர். அங்க வளர்வட்டி போயிருக்கலாம். அட்டவட்டி போனா ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்துருக்கு. அன்னைக்கு போல அன்னைக்கு கூட போய் இது ரத்தாயிரம் சொல்லிட்டு இருக்காங்களா? அன்னைக்கு தெரியுங்களா அவருக்கு இவங்க டங்ஸ்டன் ரத்தா இருக்காங்க, டெல்லி ஆள் போயிருக்காங்க, அது ரத்து பண்ணிடுவாங்கன்னு. அப்ப கூட போய் நாங்க தான் ரத்து பண்ண அனுப்பியிருக்கோம்னு சொல்லலாமே. அப்ப சொல்லாம முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாருன்னா, ஜனவரி 26 சாயங்காலம் கவர்னர் மாளிகையில விருந்து இருக்கும். நார்மலா வருஷம் எல்லாரும் அவரு முதல்வர் வந்து வல்லாலப்பட்டி வந்த அன்னைக்கு கண்டிப்பா ஜனவரி 26 அன்னைக்கு கவர்னர் மாளிகை விருந்து இருக்கு. அந்த விருந்தை புறக்கணிக்கணும். நோக்கம் வந்து விருந்தையும் புறக்கணிக்கணும். இதுக்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து அங்க வல்லார்வட்டி காரணம் காட்டி விருந்து புறக்கணிக்கணும் நோக்கத்துல என்ன பண்றாருன்னா, நாங்க இங்க டெல்லி கூட்டி போனோம்ல, இதுல நாங்க கூட்டி போனது 9 கூட்டி போனோம். 9 அம்பலாரு அந்த கிராமத்து பஞ்சாயத்து கூட்டி போனோம். 9 பேர்ல 3 பேர் இவங்க 3 பேர் அவங்க திமுக கட்சிக்காரங்க, கட்சி பொறுப்புல இருக்காங்க. அடிப்படையில் கூட்டி போனோம். நம்ம வந்து அந்த கிராம மக்கள் போராட்டம் அடிப்படையில் கூட்டி போனோம். அவங்கள கூட்டிக்கிட்டு அது போய் இன்னொரு 4 திமுகங்களை கூட்டிக்கிட்டு இவரை நம்ம போய் மூர்த்தி ஏற்பாடு பண்ணி போய் அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. நீங்க வந்து இங்க வந்துருங்க, ஏன்னா நீங்க கவர்னருக்கு போறதுக்கும் உங்களுக்கு இதா இருக்கும். இப்ப 2 வழியில அவங்களுக்கு வந்து இதாயிருச்சு. கவர்னரை புறக்கணிச்ச மாதிரி வெளியே தெரியாம
ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இங்க இதுக்கு போயிட்டோம், டங்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நோக்கம். இல்ல சார், இப்ப நீங்க வந்து அந்த அம்பலாரிகளை பூரா அழைச்சு சென்றது பாத்தீங்கன்னா டங்ஷனை ரத்து செய்யறதுக்காக அழைச்சு. ஆமா. ஆனா இவர் அமைச்சர் மூர்த்தி அழைத்துட்டு போகுதுன்னா முதல்வரை அதாவது வரவேற்க, அதாவது அழைப்பு விடுதலுக்காக. மூர்த்தி எதுக்கு அழைச்சு போறாருன்னா, டங்ஷன் ரத்து ஆயிடுச்சு, நம்ம தான் ரத்து பண்ணணும்னு மக்களுக்கு பத்தி தெரியப்படுத்துங்க, ஸ்டிக்கர் ஒட்டுங்க. அது எப்படி சொல்றது, பல எல்லாருக்கும் தான் வேலை அவங்களுக்கு. அதனால அந்த அவங்க வேலையை அவங்க பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா மக்களை ஏமாத்த முடியுமா சார் இன்னைக்கு நவீன காலத்துல? மக்களை ஏன்னா மக்கள் எல்லார் கையிலுமே போன் இருக்கு, அங்க உள்ள மக்களுக்கு தெரியும். பாஜக தலைவர் அண்ணாமலை வந்தாரு, உறுதி கொடுத்தாரு. அது ஆக்சுவலா பாஜக தலைவர் அண்ணாமலை வரலன்னா அந்த பகுதியில பொங்கலே கொண்டாடி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து பொங்கலுக்கு ஒரு முதல் நாள் 10ஆம் தேதி வந்தாரு. அதுக்கப்புறம் தான் பொங்கலை ஏற்பாடு நடந்துச்சு. அப்படிங்கும்போது அங்க உள்ள மக்களுக்கு தெரியும்ல, மக்களுக்கு என்ன உண்மை நிலவரம் தெரியும் சார். நீங்க வல்லார வீட்டுல நேற்று நடந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப ஆதரவா இருக்காங்க. இவர் எதுக்காக வர்றாருன்னு கேட்டாங்க. ஆமா, இவர் வந்தவர் என்ன சொல்லிருக்கலாம், நான் வந்து இந்த பகுதியில 4900 ஏக்கரையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் உண்மையிலேயே நம்ம அந்த மக்களுக்கான வந்தவரா சொல்லலாம். உங்க அதிகாரத்தை அறிவிக்கலாம்ல, இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிக்காக அறிவிக்க வந்திருக்கேன், மத்திய அரசு கேன்சல் பண்ணதை எனக்கு நன்றி சொல்லுங்கன்னு இங்க வர்றாருன்னா, நம்ம பெரும்பாலும் நம்ம தமிழர் பண்பாட்டுல நான் ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா நீங்க யாருமே தடுக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் பொதுமக்கள் சரி நம்ம ஊருக்கு ஒரு மருந்து வராரு ரைட்டு வர விருந்தோம்பல் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க மக்கள் மத்தியில் அதெல்லாம் கரெக்டா இருக்காங்க. அவங்க வந்து யார் வந்தாலும் வரவேற்கணும்னு இருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு எடப்பாடி வருவாரு, நாளைக்கு காங்கிரஸ்ல இருந்து யாராவது வருவாரு, தான் போறாங்க. அதெல்லாம் இப்ப நீங்க டெல்லிக்கு போனீங்களா சார்? இதுக்கு முன்னாடி திமுக தரப்புல எல்லாரும் டெல்லியில தான் அவங்க எம்பி 40 பேர் இருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட போய் சந்திச்சு இந்த மக்கள் 2 மாசமா போராடிட்டு இருக்கல, யாருமே போய் மனு கொடுக்கலையா சார் ரத்து பண்றதுக்காக? கொடுக்கல. அது அவங்களோட நிலைப்பாடு, அது நமக்கு இது இல்ல. நாங்க போனோம்னா நாங்க அங்க இருந்து 9 அம்பலாறு பிளஸ் பேராசிரியர் ராம சீனிவாசன், 2 மாவட்ட தலைவர்கள், நகர் மாவட்ட தலைவர் சுந்தரன், நான் வந்து நம்ம மாவட்ட தலைவர் ராஜேஷ் போனோம். மாநில தலைவர் அங்க வந்துட்டாங்க, அவங்க இந்த சேனல்ல இருந்து அங்க வந்துட்டாங்க. அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபுல்லாவே மினிஸ்டரோட சாஸ்திரி பவன்ல மினிஸ்டரோட முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் அவங்க மாநில தலைவரும் மினிஸ்டர் எல்முருகன் அவங்க மட்டும் பேசுறாங்க. திரும்ப நாங்க வெளியே உட்காந்துருந்தோம். திரும்ப எங்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் எங்க எல்லாரும் அம்பலாருக்கு எல்லாருமே தனித்தனி கருத்து சொல்லிக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்குள்ள அம்பலாருக்கு என்னென்ன கருத்து சொன்னாங்க, கடைசி ரெண்டையும் கருத்து கேட்டாங்க. நீங்க என்ன அடிப்படை? நானும் சொன்னேன் என் கிராமமும் அதுல இருக்கு, டங்ஷன் அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்துல நானும் எனக்கு என்னோட நிலைமை அதுல இருக்கு அப்படின்னு அடிப்படை நானும் கருத்து சொல்றேன்னு சொல்லி சொன்னோம். இதுல எல்லாருமே என்ன சொன்னாங்க, பொதுவா எல்லாருடைய கருத்து என்னன்னா, நாங்க வந்து பாண்டிய மன்னர் காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் வந்து பாண்டிய மன்னர் காலத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு பின்னாலேயும் எங்க மக்கள் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். விவசாயம் தான் நம்ம நாட்டோட இதுன்னா கூட நாளைக்கு மனித இனத்துக்கே சாப்பிட்றதுக்கு விவசாயம் வேணும், விவசாயத்தை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் மெயின். அப்ப இவர் கிஷன் ரெட்டி அவங்க மினிஸ்டர் குறுக்கிட்டு, நானும் விவசாய குடும்பத்துல வந்திருக்கேன், எனக்கும் விவசாயியோட நிலைமை என்ன, விவசாயிகள் எப்படி இந்த இதை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 250 கோயிலுக்கு மேல இங்க இருக்குன்னு சொன்னாங்க. அது கடைசியா நான் சொல்லும்போது சொன்னேன், இது வந்து இதுல எல்லா கோயிலோட அழகர் கோயில்கள் மெயினா கட்டப்பட்டிருக்கு. இந்த அழகர் கோயில் வந்து இந்த பெருமாளோட அவதாரத்துல 10 அவதாரத்துல 6 அவதாரம் பாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நூபுரு கங்கை வந்து வாமன அவதாரத்துல பிரம்மாவே கழுவுன தண்ணி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் 6 நரசிம்ம அவதாரத்துல எங்கேயுமே அவங்க கூட்டம் போட முடியல, இங்க அழகர் விஷயம் கூட்டம் போட்டு நரசிம்ம அவதாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ராமவதாரத்துலயும் இங்க வந்து கட்டுப்பட்டிருக்கு. அழகர் கோயில் வந்து திருமால் இருஞ்சோலை, திருமால் எப்பவுமே அங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த கோயிலுக்குமே இந்த டங்ஷனால பாதிப்பு வருது இப்படி சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷத்துல கண்டிப்பா அந்த மாதிரி பாதிப்பு வரான்னு உடனே மறுத்து சொல்லிட்டாரு. நாங்க விவசாயிகளை பத்தி சொல்லும் போது, நானும் விவசாயி, நான் வந்து கண்டிப்பா அந்த இது விவசாயிகளுக்கு ஆதரவாத்தான் இருப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த மாதிரி அழகர் கோயில் வந்து இதில் சொன்ன உடனே இந்த அழகர் கோயில்காரங்க எல்லாருமே இந்த கோயில் கட்டுப்பட்டவங்க, இவங்களுக்கு தான் இந்த கல்லர் மரியாதை அதெல்லாம் இருக்கு, இந்த அதே மாதிரி இந்த திருவிழா நடக்கிறது எல்லாமே சொன்னாங்க. எல்லாமே 2 நிமிஷம் அழகர் கோயிலை பற்றி என்ன சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு எதிர்ப்பான மக்களுக்கு எதிரானதை பாஜக அரசு கொண்டு வராது, எந்த காலத்துல கொண்டு வராது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னாரு. அது நான் இன்னைக்கு திரும்ப பாரத பிரதமர்கிட்ட பேசிட்டு, ஏன்னா கேபினட் எடுத்த டிசிஷன், திரும்ப கேபினெட்ல போய் நான் பேசித்தான் நான் டிசிஷன் பண்ணணும், நான் அதனால பேசி சொல்றேன்னு சொன்னாரு. அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஊருக்கு போக நான் அனுப்புறேன்னு சொன்னாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஆர்டர் வாங்காம போக மாட்டோம்னு அந்த அம்பலாருக்கு எல்லாம் சொல்றாங்க. நீங்க எல்லாரும் ஏன் வீட்டுல தங்குங்க, நீங்க போய் வெளியே ஹோட்டல்ல தங்காதீங்க, ஏன் வீட்டுல தங்குங்க, நான் ஆர்டர் காய் உங்க கையில கொடுக்குறேன், நீங்களும் விவசாயி நானும் விவசாயி தான், என் வீட்டுல தங்கி நீங்க ஆர்டர் வாங்கிட்டே போங்கன்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம இருந்தாலும் நம்ம ஹோட்டலே தங்கிட்டோம், மறுநாள் காலையில ஆர்டர் கொடுத்தாங்க, அப்படி வந்துட்டோம். அதனால நம்ம எல்லாருமே அங்க வந்திருந்த எல்லாருமே
நோக்கம் வந்து அவரும் விவசாய குடும்பம் சேர்ந்தவர், விவசாயம் பாதிக்கக்கூடாது, தொடர்ந்து விவசாயம் நடக்கணும், விவசாயம் நடந்தா தான் நம்ம நாட்டோட பாரம்பரியம் இருக்கும் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. கூட கடவுள் பத்தியில் இந்த அலுவலரை பத்தி சொன்ன உடனே அவர் அலுவலரை பத்தி சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டு சொன்ன உடனே அவர் வந்து வேணாம் அந்த இது வராது, நான் கேரண்டின்ற மாதிரி உடனே அப்பயே சொல்லிட்டாரு. அவர் மாநிலத்தவர் அவங்களும் ரொம்ப இது பண்ணாங்க. அவரு நம்ம இவங்க தமிழ்ல பேசுறத இவர் சீனிவாசன் தான் இது மொழிபெயர்த்து அவங்கள்ட்ட சொன்னாங்க. திருமுருகன் கூடவே இருந்தாரு. திருமுருகன் கூட இருக்கும்போது முதல்ல நான் கூட பேச போனேன். அவங்க மினிஸ்டர் கூட என்னப்பா நமக்கு கட்சிக்காரங்க பேசணும், அவங்க பேசிட்டு சொன்னாரு. இல்லைஜி நானும் அந்த இதுல கிராமத்தை சேர்ந்தனால அப்புறம் பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப அது திட்டம் வந்து எங்களுக்கு தெரியாம நடந்துருச்சு. அவங்க கூட அவர் இருந்தார், ஐஏஎஸ் ஆபீசர், அந்த இது இருப்பார்ல அந்த மைனர்ஸோட ஆபீசர், ஹெட் ஆபீசர், அவர் இருந்து எல்லா இடமும் வச்சிருக்காரு. அதை எடுத்து காமிச்சாரு உங்கள்கிட்ட. அந்த இதுல இங்க தமிழக அரசு வந்திருக்கு, நீங்க சொல்றீங்க சட்டசபையில நிறைவேற்றிருக்காங்க, அந்த லெட்டர் எதுவுமே எனக்கு வரல. சட்டசபை நிறைவேற்ற லெட்டர் எதுவுமே இங்க இன்னைக்கு வரைக்கும் வரல. நாங்க போய் உட்காந்து நாளைக்கு பண்ண போதான் தெரியாது, இன்ன வரைக்கும் அவங்க சட்டசபை நிறைவேற்ற லெட்டரே இங்க அனுப்பல. அவங்களா நிறைவேற்றி லெட்டர் நமக்கு என்ன தெரியும், லெட்டர் அனுப்பினா காட்டுறோம்னா ஐஎஸ் ஆஃபீஸ் சொன்னாரு. மினிஸ்டர் கூட பிஜேபி காரன்னு சொல்லலாம், ஐஎஸ் ஆஃபீஸ் சொல்ல அவசியம் இல்ல. அவரை எடுத்து எல்லாமே காமிச்சாங்க, எல்லாமே கிளீனா அவங்க அந்த அமலர்களுக்கு இவங்க போய் ஊர்ல சொல்லிருப்பாங்கல்ல, கண்டிப்பா 9 வரை இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து இந்த இங்க இருந்து எதுவுமே அங்க இது ஆகல, டிரான்ஸ்பர் ஆகல. அதுக்கப்புறம் இன்னும் மக்கள் நேத்து இருந்த மக்கள் என்ன மாநிலம் இருக்காங்க, காலையில சேரோட்டில போறவங்க, டீ கடையில பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எந்தவித அதிகாரம் கட்சியோட பிரதிநிதியா இருக்கிற அண்ணாமலை மக்களுக்காக இவ்வளவு பெரிய இதா சொல்றவரு, இவரு முதலமைச்சரா வந்தாதான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் நிறைய பேர் பேசிருக்காங்க, அண்ணாமலை சுயேட்சை அடிக்க சொல்லுங்க, நாளைக்கு நாங்க எம்எல்ஏ அக்கௌண்ட் பேசிருக்காங்க. அது நான் பல முறை மாநிலத்திலிருந்து பேசியிருக்கேன். நம்மளுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் முத மதுரை மாவட்டத்துலதான் எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆனாங்க. ஜெயலலிதா அப்ப போடி தொகுதி மதுரை மாவட்டமா தான் இருந்துச்சு, அவங்களுமே நீங்க கூட ஏன் மதுரையை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னா, அது மக்கள் இறைவனா அலர் கோயில் பெருமாளே வந்து அவரை வந்து மதுரை தொகுதியில நிப்பாட்டுங்க அப்படின்ற அடிப்படையில சொன்ன மாதிரி தான் நாங்கெல்லாம் ஃபீல் பண்றோம். அதனால இது ஆன்மீக கட்சி, ஆன்மீக ரீதியா தான் இதுல வந்து கடவுளோட ஒத்தாசை தான் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு சாதாரண ஒரு விஓ ஆபீஸ் போங்க, ஒரு லெட்டரு ஒரு கேக்கே வந்து எங்க அப்பாவோட மையன் ஒரு வாடி சொல்லிடுவாங்கன்னு உடனே முடிச்சுட்டாங்க இல்ல, அது எத்தனை நாளைக்கு வருது? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிலைப்பாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினெட்ல பாஸ் பண்ண ஒரு விஷயத்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல அவங்க வந்து மாத்தி கொடுக்குறாங்கன்னா, அப்ப மாநிலத்தவரோட எந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்திருப்பாரு, எந்த அளவுக்கு அதை மக்களோட இதை எதிர்பார்க்கிறாரு, அந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் வந்து கிளீனா நமக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் சாமினா கூட மக்கள் மனசுல முதல்வர் அண்ணாமலை தான், அதுல எந்த விதமான இதுவுமே இல்லை. அதுவும் எங்க பகுதியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓகே, ரொம்ப நன்றி சார்.